ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வசனம். சங்கீதம் 1 அதனுடைய 3வது வசனம். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். இங்க கர்த்தருடைய வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்யறதெல்லாம் வாய்க்கும்னா, நம்ம ஒவ்வொருவரும் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிறதற்கு நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூடயே இருக்கிறார். நம்மளுக்கு செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கப்படணும்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, இலையுதிராத மரத்தை போலவும் நம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்போதான் நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்கப்பட முடியும். இப்போ நம்ம இலையுதிராத இருக்க மரத்தை போலவும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னா, அதற்கு மேல்வசனம் எப்படியா இருக்கிறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் வைத்து இரவும் பகலும் அவைகளை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். நீங்க இந்த வேதத்தை தியானிங்க, வேதத்தின் வழி நடங்க. அப்போ நீங்க கனி கொடுப்பீங்க, இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பீங்க. அப்போ நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். வாசிங்க, வேதத்தை தியானிங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.